சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. காலையில வந்து பார்த்தா இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். அப்புறம் பார்த்தோம்னா இப்ப அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி எந்தெந்த எலமெண்ட்டுக்கு இருக்கும், எந்த எலமெண்ட் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆல்பா டிகேனா என்ன, பீட்டா டிகேனா என்ன, காமா டிகேனா என்னது, என்னென்ன நடக்கும் அந்த டிகே அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணும் கிடையாது. ஆல்பா ரேடியேஷனை எமிட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், சில இடத்துல பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல பார்த்தோம்னா ரேஸ் சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஆல்பா ரேஸ், காமா ரேஸ், பீட்டா ரேஸ். சில இடத்துல ஆல்பா பார்ட்டிகிள், பீட்டா பார்ட்டிகிள், காமா பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 2L ப்ராப்பர்ட்டி புரியுதா, வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், பார்ட்டிகிளோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இதை மட்டும் நான் வச்சுக்கோ. பார்த்தோம்னா கதிரியக்கம் அதாவது ரேடியேஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா அது இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டினா ஏற்கனவே இருக்கும், அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ப்ரோக்ராமர் யாருன்னு இருக்கா, காடு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. தி பெஸ்ட் கிரியேட்டர் ஆஃப் தி வேர்ல்ட், யூனிவர்ஸ், எவ்ரிதிங் அவர்தான். புரியுதா? அது வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு வச்சிருந்ததை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா ஹென்றி பெக்கோரல். புரியுதா? ஹென்றி பெக்கோரல்ங்கிற வந்து கண்டுபிடிச்சாரு. புரியுதா? ரேடியேஷன். இதுல வந்து என்னன்னு கேட்டா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் கிடையாது, ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். இந்த ரேடியம், தோரியம், பொதுவா சொல்ல போனா அட்டாமிக் நம்பர் 82க்கு மேல இருக்குது. அட்டாமிக் நம்பர் 82க்கு மேல இருக்க அந்த எலமெண்ட் பூராமேவும் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா எஃப்லாக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த லாமினேட் ஆக்டினைட் சீரிஸ் 2 கீழே வரும் கெமிஸ்ட்ரியில. இதுக்கு அடுத்த பாடம் அதுதான் பீரியாடிக் டேபிள், அப்ப பார்ப்போம். அதுல வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து புரோமித்தியம் இதெல்லாம் வந்து லாமினேட் ஆக்டினைட் சீரிஸ், யுரேனியம், நெப்டினியம், புளூட்டோனியம் இது ஊரா வந்துடும். புரியுதா? அதுல வந்து நம்ம வந்து பார்ப்போம் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுல இருந்து நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து இருக்கு இந்த சீரீஸ்ல. அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இதுக்கு வந்து இருக்கும். இன்னும் சொல்ல போனா உலகம் தோன்றினப்ப இருந்த நிறைய எலமெண்ட் வந்து இப்போ வந்து இல்ல. என்ன ரீசன் சொல்லி கேட்டோம்னா ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப ஒரு பொருள் வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும் நம்ம சொல்றோம்ல. இது வந்து இதா மாறும், இது வந்து இதா மாறும். இப்போ மாசு இருக்க ஒரு பொருள் வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணுது. இந்த ரேடியேஷன் வந்து ஆல்பாவா இருக்கலாம், பீட்டாவா இருக்கலாம், இல்ல காமாவா இருக்கலாம். அப்படி எமிட் பண்றதுனால கடைசியில மாஸ் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போய் கடைசியில ஒண்ணுமே இல்லாம அந்த எலமெண்டே இல்லாம அழிஞ்சு போயிடும். புரியுதா? இப்படின்னு பூமி தோன்றினப்ப இருந்த நிறைய எலமெண்ட் வந்து இப்போ வந்து கிடையாது பூமியில. இது வந்து ஒரு இது மாதிரி வேற பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட்ல வந்து வேற எலமெண்ட் வந்து இருக்கலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிக்க நாசாவெல்லாம் இதையும் பெரும்பான்மையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஆர்டிபிஷியலா ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட சிந்தசிஸ் பண்றது. எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா வேற ஒண்ணும் கிடையாது, நியூட்ரானை கொண்டு தாக்குறப்ப. நியூட்ரான் அப்படின்னா என்ன கேட்டோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து நியூக்ளியஸ பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நியூக்ளியஸ்னா எங்க இருக்கும், சென்டர் ஆஃப் தி ஆட்டம். புரியுதா? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது நியூக்ளியஸ். அதை இன்னொரு நியூட்ரானை வச்சு தாக்குறோம்னு வச்சுக்கோ. நியூட்ரானை வச்சு தாக்குறோம்னா அத வந்து நம்ம ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா மாத்திடலாம். இது வந்து பின்னாடி வருது. ஆக்சுவலி இதுல நீ இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா ஆல்பா பார்ட்டிகிள்னா என்னன்னா ஹீலியம். ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் இல்ல ஆல்பா ரேன்னு சொல்லி சில இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஹீலியம். பீட்டானா எலக்ட்ரான். புரியுதா? எலக்ட்ரான். காமனா எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து எனர்ஜி லெவலை மட்டும் சொல்றது. இதையுமே நம்ம சொல்லலாம், எனர்ஜி தானே மாசா மாறுது, அப்ப எந்த அளவுக்கு எனர்ஜி வருது அப்படிங்கிற பொறுத்து எந்த அளவுக்கு மாசு இருக்குன்னு நம்ம என்ன பார்ட்டிகள்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படாம இருக்கு. புரியுதா?
அதனால இந்த காமா வந்து சும்மா எனர்ஜி லெவல் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. எனர்ஜி ஒன்லி சேஞ்சஸ். சரியா? இது மட்டும் நான் வச்சுக்கோ. இப்ப ஆல்பா டிகே நடந்தா என்ன நடக்கும், பீட்டா டிகே நடந்தா என்ன நடக்கும், காமா டிகே நடந்தா என்ன நடக்கும், இதைத்தான் பார்க்க போறோம். இப்ப நீ டிகே டிங்கிறப்ப நான் சில இடத்துல பார்ட்டிகல் யூஸ் பண்ணுவேன், சில இடத்துல ரேஸ் யூஸ் பண்ணுவேன், சில இடத்துல மாஸ் குறையும், சில இடத்துல வந்து கூடும். அது என்னன்னு வேற ஒண்ணும் கிடையாது. மாஸ் எனர்ஜி வந்து மாசா மாறி இருக்கும், மாஸ் வந்து எனர்ஜியா மாறி இருக்கும். அதையும் சொல்லுவோம். இப்போ வந்து ஆல்பா பார்ட்டிகல் உமிழ்ந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். பொதுவா சொன்னோம்ல, பொதுவா சொன்னோம்னா 82 82க்கு அபோவா மேல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர், மேல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சதா இருக்கும். யுரேனியத்தை வந்து எடுத்துக்கிறோம். யுரேனியத்துல 2 இருக்கு ஐசோடோப்ஸ். யுரேனியத்தோட ஐசோடோப்ஸ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். மேல போடுறது மாஸ் நம்பரு, கீழே போறதா அட்டாமிக் நம்பர். ஜெட் ஏன் மென்ஷன் பண்ணணும். புரியுதா? இப்ப ஆல்பா பார்ட்டிகிள உமிழ்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாரு. ஆல்பா பார்ட்டிகிள உமிழ்ந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஆல்பா ரேடியேஷன் உமிழ்ந்துச்சுன்னா எமிட் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்னா மாஸ் நம்பர்ல 4 குறையும். அதனால -4 போட்டுருவோம். அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும். அதனால -2 போட்டுருவோம். இதே பீட்டா பார்ட்டிகிள எமிட் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்னா மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது, அதையும் 0 போட்டுருவோம். இதே அட்டாமிக் நம்பர்ல என்ன செய்யும்னா +1 வந்து கூடும். புரியுதா? இதே காமா ரேவுக்கு வருவோம். காமா ரேவுக்கு வர்றப்ப அட்டாமிக் நம்பர்லயும் சேஞ்சஸ் இருக்காது, மாஸ் நம்பர்லயும் சேஞ்சஸ் இருக்காது, ரெண்டுமே 0. ஆனா எனர்ஜி லெவல் மட்டும் மாறும். அதத்தான் எனர்ஜி லெவல் போட்டிருக்கோம். புரியுதா? எனர்ஜி லெவல்னா என்ன சார்? இப்ப ஒரு டவுட் வரலாம். கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப எனர்ஜி லெவல்னு ஒண்ணு வரும். இந்த எனர்ஜி லெவல்னா எக்ஸைட்டட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட்னு இந்த ஆர்பிட்டை பத்தி சொல்லியிருப்போம். அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தணும்னா அதுல இருக்க எலக்ட்ரான் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போகும். தென் அங்கேயே இருக்க முடியாதனால திருப்பி அதே ஃபார்முக்கு அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வரும். அப்ப வர்றப்ப கொஞ்சம் ரேடியேஷனை வெளியிடும். அப்படி படிச்சிருப்போம். இப்ப இங்க வந்து ஆர்பிட்டுக்கு வேலையே இல்லை. நியூக்ளியஸ் படிக்கிறப்ப ஆர்பிட்டுக்கு வேலையே கிடையாது. இப்ப நியூக்ளியஸ் இருக்குன்னா அதை சுத்தி ஆர்பிட் இருக்கும். ஆர்பிட்ல எலக்ட்ரான்கள் வந்து சுத்தி வரும். அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு பாசிபிள் இருக்கு. இங்க நியூக்ளியஸ்ல வாய்ப்பே இல்லையில. அப்படின்னா என்னன்னு கேட்டனா இந்த எனர்ஜி லெவல், இப்ப எலக்ட்ரான் வந்து ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ். எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு நியூக்ளியஸ் சுத்திக்கிட்டு, அதுவே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு நியூக்ளியஸையும் சுத்தி வருது. நம்ம எர்த் மானிக்கு நியூக்ளியஸ் அப்படி ஸ்டேஷனரியா இருக்கா, நிலையா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் ரொட்டேட் அபவுட் இட் ஸ்பின் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ். அதுவே அச்சை பற்றி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. புரியுதா? அந்த எனர்ஜிலே கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க காமா ரேஸ எமிட் பண்றப்ப. இதேப்பா இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆல்பா ரேஸ எமிட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்? யுரேனியம் 238 அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 4 குறையும் சொன்னா, இதே வந்து அட்டாமிக் நம்பர் 2 குறையும். 2 குறையிறப்ப தோரியம் யுரேனியமாவே மாறுமான்னு சொல்லி கேட்டா வேற எலமெண்டா மாறிடும். புரியுதா? அதை மட்டும் நான் வச்சுக்கோ. இங்க யுரேனியத்தையே போட்டு 236 போடக்கூடாது. இப்ப என்னன்னு கேட்டா இந்த பயோடெக்னாலஜி நடத்துறப்ப சொல்லியிருப்பேன், ஒரு பீசிஸ் வந்து இன்னொரு பீசிஸா மாத்துறது குரோமோசோம்ஸ். புரியுதா? மனிதனுக்கு வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு, 23 இணைகள். இதே ஒரு பழப்பூச்சி ஒரு ஈக்கு பார்த்தோன்னா ஹவுஸ் பிளே, அதுக்கு பார்த்தோன்னா 8 குரோமோசோம்ஸ் இருக்கு. இதே குரங்கு பார்த்தோன்னு வச்சுக்கேன் 48 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஒரு 2 குரோமோசோம் கூடுறதுனால ஒரு பீசிஸ் வந்து இன்னொரு பீசிஸா மாறிடுதா? அதே கான்செப்ட் எங்கேயும் ஒரு 2 எலக்ட்ரான் மாறுறதுனால, ஏன்னா அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் அண்ட் ஆட்டம், அதுல இருக்குது 2 எலக்ட்ரான் கூடுறதுனால குறையிறதுனால இல்ல மாஸ் நம்பர் கூடுறதுனால குறையிறதுனால எப்படி
ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா மாறுதுன்னு பாரு. புரியுதா? அதே கான்செப்ட் குரோமோசோம் மாதிரி ஞாபகம் வச்சுக்க இந்த மாஸ் நம்பரை. புரியுதா? நியூட்ரான் பிளஸ் எலக்ட்ரான் சேர்ந்தது மாஸ், நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் சேர்ந்தது, எலக்ட்ரான் வந்து நெக்லிஜிபிள். இப்ப மாஸ் நம்பர் வந்து 4 குறையணும். சோ 238 மைனஸ் 4 234 92. அட்டாமிக் நம்பர் வந்து 2 குறையணும். 92 மைனஸ் 2 90 பிளஸ் ஹீலியம். இப்ப இதை கூட்டி பாரு, எமிட் பண்றது வந்து கரெக்டா இருக்கா? மேல வந்து மாஸ் நம்பர் 4 கரெக்டா வந்துருச்சு, கீழே அட்டாமிக் நம்பர் 2 கரெக்டா வந்துருச்சு. இப்ப ஹீலியத்தை வந்து ரேடியேஷன் சொல்றதா பார்ட்டிகிள் சொல்றதா? இப்போ வந்து பார்ட்டிகிள் சொல்லணும், ஹீலியம் அணுன்னு சொல்லணும். இதே இங்க வர்றப்ப ஆல்பா ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஆல்பா ரேடியேஷன், காமா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன். புரியுதா? இதை நான் வச்சுக்கோ. இப்ப செகண்ட் கிளாஸ்க்கு வருவோம். செகண்ட் டைப்புக்கு வந்தோம்னா இதே பீட்டா டிகே நடக்குதுன்னா இது வந்து ஆல்பா டிகே. ஆல்பா மேல போட்டுக்கணும். கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, அந்த ஃபார்ம்ல எழுதுறேன். பீட்டா பார்ட்டிகளை எமிட் பண்ணுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸ் நடக்காது. அதாவது நியூட்ரான் பிளஸ் புரோட்டான்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா அட்டாமிக் நம்பர் 1 கூடும். புரியுதா? 1 கூடுச்சுனால குறைஞ்சுனால என்ன நடக்கும்? ஒரு பீசிஸ் இன்னொரு பீசிஸ் நடக்கும். மாறுற மாதிரி ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா மாறிடும். அதுதான் இங்க பாஸ்பரஸ் வந்து சல்பரா மாறி இருக்கு. ஆனா மாஸ் நம்பர் பாருங்க 32 இருக்கா? அட்டாமிக் நம்பர் 15ல இருந்து 16 மாறி இருக்கு. புரியுதா? இதுதான் நடந்திருக்கு பீட்டா டிகே நடக்கிறப்ப. புரியுதா? தென் காமா டிகே நடக்கிறப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காமா டிகே நடந்துச்சுன்னா அங்க வந்து எந்த பார்ட்டிகள் வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா எனர்ஜி லெவல் மட்டும் மாறும். புரியுதா? அதுதே இந்த இதை சொல்லியிருப்பாங்க, ஸ்பின் மொமெண்ட், புரோட்டான் ஸ்பின் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் படிக்கிறப்ப நீ படிச்சுக்கலாம், எப்படி அது வந்து கூடுது குறையுது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோ. இப்ப ஆல்பா வந்து இன்னொரு அதர்வைஸ் நோனஸ் எப்படி அழைக்கலாம்னா ஆல்பா பார்ட்டிகளை வந்து ஹீலியம் அணுன்னு சொல்லி சொல்லலாம். புரியுதா? ஹீலியம் ஆட்டம் சொல்லி சொல்லலாம். அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. பீட்டா பார்ட்டிகளை வந்து எப்படி சொல்லலாம்னா எலக்ட்ரான், ஏன்னா மைனஸ் சார்ஜ் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 1 மட்டும் கூடி இருக்கு. 3வது பார்த்தோம்னா காமா ரேடியேஷன். இதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது, எனர்ஜி லெவல்ல மட்டும் மாற்றம் ஏற்படும். புரியுதா? ஸ்கை ஸ்பின்ல இருந்து லோ ஸ்பின் ஆகலாம், இல்ல லோ ஸ்பின்ல இருந்து ஹை ஸ்பின் ஆகலாம். இப்படி மாறுபாடுகள் தான் ஏற்படும். இதை மட்டும் நான் வச்சுக்கப்பா. இதுவே ஆல்பா பீட்டா காமா டிகே நடந்தா என்ன நடக்கும்? பார்ட்டிகிள் வேவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எனர்ஜி வந்து எப்படி மாசா மாறுது, மாஸ் வந்து எப்படி எனர்ஜியா மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஐன்ஸ்டீனோட அந்த ஃபார்முலா இதுதே, வேற ஒண்ணும் கிடையாது. எனர்ஜி வந்து மாசா மாறும், மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். அது கூட இந்த சி ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாரு. அது என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் கிடையாது, லைட்டோட வெலாசிட்டியை கொடுத்துருப்பாரு. செலரிட்டி அப்படிங்கிறது வெலாசிட்டி, வி ஃபார் வெலாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். நியூட்டனோட இதெல்லாம் படிக்கிறப்ப இயக்க விதி mv ஸ்கொயர்டு 1/2 mv ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி படிப்போம். வெலாசிட்டியை வீண்டே மென்ஷன் பண்ணுவோம். இங்க மட்டும் சீன் கொடுத்துருப்போம். ஏன்னா லைட்டோட வெலாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். 3.10⁸ நினைக்கிறேன் கிலோமீட்டர் பெர் செகண்ட். 3 லட்சத்துக்கு மேல போயிடும் செகண்ட்க்கு. அப்ப ஒரு அதிகப்படியான வெலாசிட்டி இருக்கத செலரிட்டின்னு நம்ம குறிப்பிடுறோம். அதே சி ஸ்கொயருங்கிறது. புரியுதா? அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறப்ப உனக்கு நல்லா தெரியும். புரியுதா? எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும். இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோ. ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுச்சுன்னா மாஸ் நம்பர் 4 குறையும், அட்டாமிக் நம்பர் 2 குறையும். பீட்டா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுச்சுன்னா அட்டாமிக் நம்பர்ல 1 கூடும், மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. இதேவும் காமா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுச்சுன்னா அட்டாமிக் நம்பர்லயும் சேஞ்சஸ் இருக்காது, மாஸ் நம்பர்லயும் சேஞ்சஸ் இருக்காது. ஆல்பா பார்ட்டிகிள்ங்கிறது ஹீலியம் அணு. புரியுதா? ஹீலியம் ஆட்டம். பீட்டா பார்ட்டிகிள்ங்கிறது எலக்ட்ரானு. புரியுதா? அதர்வைஸ் நோனஸ். இதெல்லாம் ஒன் வேர்டு. காமா ரேடியேஷன் ஒமிட் பண்ணிச்சுன்னா எனர்ஜி லெவல்ல மட்டும் சேஞ்சஸ் ஏற்படும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறது யுரேனியம் வந்து தோரியமா மாறுறது ஆல்பா டிகே, பாஸ்பரஸ் வந்து சல்பரா மாறுறது பீட்டா டிகே.
தென் காமாவுக்கு வந்து கிடையாது, ஏன்னா எனர்ஜி லெவல் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸ்கைஸ்னா லோஸ் நான் சொல்றது இவ்வளவுதான்ப்பா, நோட் பண்ணிக்கோ. அடுத்ததுல நம்ம பார்ப்போம். இதோட முடியுது இந்த இதுக இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன. ஃபர்ஸ்ட் பாடத்துல நடத்தணுன்னே உனக்கு ஜூன்ல அந்த பாடம் வருது, நவம்பர்லதே இந்த பாடம் வருது. ரெண்டும் கனெக்ட் பண்றது கஷ்டப்படுவேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாரு, நல்லா நாலேஜபிளா இருக்கும். ஹையர் கிளாஸ் போறப்ப ஈஸியா இருக்கும். இந்த நீட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றப்ப ஈஸியா இருக்கும். சும்மா தனித்தனியா படிச்சுக்கிட்டு இருக்காது. தேங்க்யூப்பா.